ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அதாவது டீ கடையில் உளுந்த வடை, பஜ்ஜி சம்திங் ஏதோ சுட சுட பரிமாறினா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வச்சுங்களேன், அதனோட சுவை இருக்காது. அதே மாதிரி தான் ரைட்டரில் யார் போட்ட போஸ்ட்டோ டக்குன்னு பேசினா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் 2 மினிட்குள்ளே அவர் போட்ட போஸ்ட்டை பேசுகிறேன். எனிவேஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரமோவில் வர வாய்ஸ் ஓவருக்கெல்லாம் ரைட்டரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, எபிசோடில் வந்தால் தானே புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, எபிசோடில் அதை கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. அப்போ கட் பண்ணிட்டாங்க, நாங்களே முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்களா? புரியல. சீன்ஸில் வரல தானே. ஸோ ஓகே. எனிவேஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம இந்த ப்ரமோவில் சீரியஸாக நம்ம ஜிபி கமெண்ட் செக்ஷன்லேயே இருந்தது. அதாவது ப்ரமோவில் மரியாதையாக போயிட்டுங்க, நாங்கள் இன்னுங்க இவ்வளோ ஹாஷா அப்படின்னு நானே கொஞ்சம் லைட்டாக. பட் இருந்தாலும் நம்ம சேட்டைக்கார விஜயோட அப்டேட் வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப பதட்டமாகல. அந்த விஜயோட அப்டேட் வரலைன்னா நானுமே டென்ஷன் ஆகிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது சரி, ப்ரமோவில் வராது, எபிசோடில் வராது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே வர எனக்கே ஆச்சரியமாக போட்டுச்சு. ஓ, மரியாதையாக போயிருங்கன்னு வராதா அப்படின்றது. அதே மாதிரி எனக்கு எபிசோடில் ஐயோ காவேரி சொல்லிடுவாங்கன்ற உண்மையாலுமே அவங்க 2 பேர்த்தோட சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த மரியாதையாக போயிருங்கிறது ரைட்டர் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்கள் பயன்படுத்தியிருப்பார். அதை தான் சொல்கிறார். ஏன்னா அந்த சீன் வரும்போது மரியாதையாக போயிருங்கன்னு ஏன் சார் எழுதுனீங்க, வேறு ஏதாச்சும் எழுதுங்கன்னு நானும் தான் சொன்னேன். ஸோ ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கீழே கமெண்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க கமெண்ட் இருக்காதுங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. இருந்தாலும் எபிசோடில் வராது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கான சீன் அப்படி தான். ஸோ ஹாப்பியாக அந்த சேட்டை அப்படிங்கிற ஒரு இதில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, காவேரி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த வேர்டை யார் சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ரைட்டருக்கு தான் நான் ஃபுல் கிரெடிட்ஸ் தருவேன். ஏன்னா இந்த செப்ரேஷன் ட்ராக்கில் ஃபுல்லாக நானும் இதை அடிக்கடி பயன்படுத்த தான் போகிறேன். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு விஷயம் டென்ஷன் ஆகுதோ அதை குறைக்குதில்லை. இந்த ஒரு வார்த்தை டென்ஷனை குறைக்குதில்லை. செப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு டென்ஷனை கூட்டுது கண்டிப்பாக. ஆனால் கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பாசத்தை காட்டுது இல்லையா? ஸோ அதான் டென்ஷனை கூட்டுறதும் பாசத்தை காட்டுது. அட்டடா, நானும் ரைட்டரோட போஸ்ட்டை பேசும்போது கொஞ்சம் வருதுங்க, கொஞ்சம் அறிவு. சரி, எனிவேஸ், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு அப்டேட் இருக்குது. அது எனக்கு ஒரு வருத்தம் தான். அந்த அப்டேட் பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ ஹாப்பியாகவே முடியட்டும். ஸ்டேடியம்.